வெக்கப்படுவா எங்கக்கா, எத்தனை முறை காலி விழுவா எங்கக்கா, எத்தனை முறை கையெடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை பிச்சை எடுப்பா எங்கக்கா அப்படின்னுட்டு சொல்லிட்டு நகை விலையை ஏற்றிட்டீங்களே அப்பா. யாரு தான் ஏற்றுறாங்கன்னு தெரியல. இந்த பார், இந்த மணி தான். நான் செயின் போட ஆசைப்படுறேன், தோடு போட ஆசைப்படுறேன், ஒன்றும் இல்லை. என் பிள்ளைங்களை எப்படி கட்டி கொடுப்பேன்னு தெரியல. இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களை யார் பாப்பா? என் பிள்ளைங்களை எப்படி கட்டி கொடுப்பேன்? ஜிஎஸ்டி வரி ஏற்றுறீங்க, நகை விலையை ஏற்றுறீங்க. இந்த ஃபோனு ஒன்று வந்துருச்சு. ஃபோனு ஏர்டெல்லு, ஏர்செல்லு, ஜியோ எல்லாத்துக்கும் காசு ஏற்றுறாங்களாம். மாண்புமிகு முதலமைச்சரே, இது யார் ஏற்றினாலும் நீங்கள் கண்டிப்பு படுத்துங்க. நேற்று தான் இந்த பதிவு போட்டேன், இன்றைக்கி அதுக்குள்ளே ஜியோ ஏற்றிட்டீங்க காசு. ஜியோ யார்கிட்ட இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், அது ஓப்பனாக நான் பேச முடியாது. அதனால் இந்த ஏர்டெல்லு, வோடாஃபோனு, ஏர்செல்லு, இன்னும் எத்தனையோ இருக்குது வைரஸ் மாதிரி. இந்த வைரஸ் எல்லாம் ஒழிங்க முதல்ல. நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர், நீங்கள் நினச்ச இது வேணாலும் செய்யலாம். எவன் வச்சுருந்தா உங்களுக்குன்னா? ஏன் மக்கள்கிட்ட இந்த வரியெல்லாம் ஏற்றாத, இந்த ஃபோன் காசு ஏற்றாத. என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது? உலகம் அழிய போகுது. அவங்கவுங்க சொந்தமாக வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. எத்தனையோ கிரவுண்டு சும்மா கிடக்குது, அதுவும் இல்லை. இப்போ பட்டா ஒன்று கொடுத்துருக்கீங்க, அந்த பட்டாவில் ஒரே நம்பர் இருக்கான் எல்லா பட்டாவிலையும். எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? கேட்டால் அந்த பொம்பளை அதிகமாக பேசுதுன்னுவீங்க, ஓவர் வாயின்னுவீங்க. நான் ஓவர் வாயும் இல்லை, ஓவா வாயும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஃபோன் வரி, சாப்பாட்டு வரி, பிளாஸ்டிக் வரி, அந்த வரி, இந்த வரி அப்படின்னு ஏற்றாதீங்க. இப்போ இந்த ஃபார்ம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே, அவங்கள நிரப்ப சொல்கிறீங்க. எங்களாலேயே நிரப்ப முடியல, அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நிரப்புவாங்க? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மயக்கம் வருது, தயக்கம் வருது. போகிற வழியில் விழுந்துருவோம் போல், போகிற வழியில் செத்துருவோம் போல். இந்த மோடி அவர்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்லுங்கள்? என் மக்களுக்கு இது வேணாம். நாங்கள் பழைய ஓட்டர் ஐடியை வச்சு அதை ஃபில்லப் பண்ணி அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடட்டும். செத்தவங்க ஓட்டு எங்களுக்கு தெரியும், இருந்தவங்க ஓட்டு தெரியும், போனவங்க ஓட்டு தெரியும், வந்தவங்க ஓட்டு தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களை திணிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் தூக்கு போட்டு செத்துருவாங்க இதுக்கு அலைஞ்சி. மயக்கம் வருதுன்றாங்க, தயக்கம் வருதுன்றாங்க, கால் வலிக்குதுன்றாங்க, வீங்குதுன்றாங்க. அதிகாரிங்களாம் அலையிறாங்க மயக்கம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம. அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்களே, அது தப்பா இல்லையா? உங்களை குற்றம் சொல்ல, இது யார் உங்களுக்கு உத்தரவு போட்டு நீங்கள் இங்கே அதை செயல்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அவங்கள சொல்கிறேன். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் என்ன பண்ணியிருக்காங்க? பிச்சைக்கார வேஷம் போட்டு அவங்க பரம்பரையாக அரசியலில் இருந்தவங்க. இளவரசன் எவன் இதை போடுறான்? ஐயா, இந்த அசிங்கமான ஃபோட்டோ, லேடிஸ் ஃபோட்டோ நிறையா பேர் விளம்பரம் வருது. இதெல்லாம் தவிர்க்கணும். இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நல்லா இருக்கவங்களும் இதை பார்த்து கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பதிவு யாராவது போட்டால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபைன் கட்ட சொல்லுங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை முடிய, வயசுக்கு வந்த பிள்ளை, வராத பிள்ளை, வயசுக்கு இளவரசனாக இருக்கிற பிள்ளையே இதை பார்த்து கெட்டு போகாதா? அந்தந்த இளவட்டங்கள் என்ன பண்ணுதுங்க? அதை பார்த்து என்ன பண்ணுதுங்க? அதனால பாலியல் வருது. உங்கள் மேலே குற்றம் இல்லை. எந்த அரசும் நீ இப்படி போ, அப்படி போ, அப்படி குடி, இப்படி குடின்னு சொல்ல மாட்டாங்க. நீ அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு பேச மாட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைமு எந்த ஒரு பொம்பளை, எந்த ஒரு ஆம்பளையும் கட்சிக்காரவங்களை இழிவுபடுத்தி கட்சிக்கு வந்தால் அவங்கள உடனே வெளியில் வரட்டுங்க. எந்த கட்சியும் இருக்கக்கூடாது, எந்த கட்சியை பற்றியும் யாரும் பேசக்கூடாது. கட்சி வளரணுன்னா அடுத்த கட்சியை குறை சொல்லக்கூடாது. நீ அப்படி, நீ இப்படி. நீ உன் கட்சி வளரணுன்னா நீ என்ன பேசணும்? என் ஆட்சியில் இப்படி வளர்ந்துச்சு, என் ஆட்சியில் இப்படி வளர்ந்துச்சு, அதை மட்டும்தான் பேசணும். அவன் அப்படி, இவன் குந்தாணி, அவன் நொண்டி, அவன் மோடவன், இது தேன் எடுக்கிறவன் பிறங்க நக்காம மாட்டான். யார் நக்காமல் விடுறதில்ல. இப்போ கோடியாக திருப்பதியில் போய் போடுறீங்க. ஏன் எங்களுக்கு கொடுத்தா என்ன? அங்கே திருப்பதி உண்டியலுக்கு போனால் பிசாசு தான் சாப்பிடும். எந்த பிசாசு? பணப்பேய் பிசாசு. ஏழைங்க சாப்பிட மாட்டாங்க. எதுக்கு அங்கே போய் கொட்டுறீங்க? எடைக்கு எடை தங்கம் வைக்கிறீங்க, எடைக்கு எடை சில்வர் வைக்கிறீங்க, எடைக்கு எடை பிளாட்டினம் வைக்கிறீங்க, பணத்தெல்லாம் புதைச்சி வைக்கிறீங்க. நாங்களாம் உண்மையாலுமே இந்த 500 ரூபா நோட்டு பார்க்குறதே பெருசாக இருக்குது. அதனால் ஐயா,
இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் டைமு யார் வந்து யாரை குற்றப்படுத்தி பேசினாலும் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. யாரும் இழிவுபடுத்தக்கூடாது. எலெக்ஷன் டைம் நாங்கள் வந்து இதை செய்கிறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள், அதை நிறைவேற்றுங்க. நீங்கள் நிறையா நிறைவேற்றிட்டீங்க. இன்னும் கலைஞர்களுக்கு மட்டும் வீடு கட்டி தரல. ஒரு 10,000 அறிவிங்க. பென்ஷன் பணம் 10,000 போடுங்க. பஸ்ஸுக்கு கொடுத்தீங்க. இந்த பொம்பளைங்க சிலவங்களாம் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. நாங்களாம் 100 ரூபா கேட்டோம், நாங்களாம் 1000 ரூபா கேட்டோம், நாங்களாம் இலவச பஸ்ஸு கேட்டோம். எனக்கெல்லாம் வேணும். வேண்டாதவங்க என்ன பேசுகிற பொம்பளைலாம் என்ன பண்ணணும், ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறிப்போம். யாரும் வேண்டான்னு சொல்ல. எங்களுக்கு நல்லது செய்கிறாரு ஸ்டாலின். இந்த பஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க, வயசானவங்க ஏறுறதுக்குள்ளே பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னையை பார்த்தா நிறுத்துவாங்க. ஏன் தெரியுமா, இவன் பிசாசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு தடவை ஒரு பஸ்ஸை நிப்பாட்டினேன். என்ன நான் வந்து நிற்கிறேன், நீ பாட்டுக்கு நிற்காமல் ஓட்டிகிட்டு போகிற அப்படின்னு. அதுபோல் நிறைய வயசானவங்க முதியோர்கள் வந்து படியை செவுறு மாதிரி இருக்குது பஸ்ஸு படி பிடிச்சிக்கிட்டு ஏற முடியல. ஏறுறதுக்குள்ளே விசில் அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு படி காசு வரலையா, அவங்களாவது கவர்மெண்ட் காசு வாங்குறாங்க. இந்த அதானி அம்மானிக்கு ரயில்வே துறை போயிடுச்சு, துப்பாக்கி தொழிற்சாலை போயிடுச்சு, அதுக்கப்புறம் பிஹெச்எல் போயிடுச்சு. என்னென்ன கவர்மெண்டில் இருந்துச்சோ அத்தனையும் அவன் பறிச்சுட்டு போயிட்டான். தமிழ்நாட்டை பறிக்காமல் இருந்தால் சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பறிக்காமல் இருந்தால் சரி, தமிழ்நாட்டு மக்களை பறிக்காமல் இருந்தால் சரி, உங்கள் ஓட்டும் எங்கள் ஓட்டும் உங்களுக்கு தான். அங்கே மேலிடத்துக்கு கிடையாது. தயவுசெய்து யாராவது இனிமேல் ஆபாசமாக படம் போட்டால், ஆபாசமாக யாரையாவது திட்டுனா முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து பொதுவான விஷயத்தை தான் பேசுகிறேன், மக்களுக்காக தான் பேசுகிறேன், எனக்கு மட்டும் பேசலை. ஆனால் அதில் நான் ஒருத்தி, அந்த மக்களோட ஒருத்தி நான். அதனால் நீங்கள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.